அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தற்போது சட்டப்பேரவையிலே பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் பல்வேறு கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து தங்களுடைய கட்சியினுடைய கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த விஷயத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்து வருகிறார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் எழுப்பி வருகிறார்கள். முதலில் பேசிய பூவை ஜெகன்மூர்த்தி அவர் பேசும்போது இந்த விஷயத்தில் கண்காணிப்பு கேமராக்களின் நிலை என்ன, இந்த கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாமல் போனதற்கு யார் பொறுப்பேற்பது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மாணவி கல்விக்கு பாதுகாப்பு அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் யார் அந்த சார் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பேசிய வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் புகழ்மிக்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு இந்த வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழக ஆளுநர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உங்கள் ஆளுகைக்கு கீழ் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு இவ்வாறு கொடுமைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் எனவும் ஆளுநரையும் குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடுகளில் சந்தேகம் இருப்பதாக பேசிய வேல்முருகன் அவர் ஏன் இந்த விவகாரம் குறித்து வாய் திறக்கவில்லை எனவும் ஆளுநரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மற்றொரு சார் ஒரு போனில் பேசியதாக கூறப்படும் நிலையிலே யார் அந்த சார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல பல்கலைக்கழக இந்த விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தற்போது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அந்த கட்சியினுடைய சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசி வருகின்றார்கள். தொடர்ந்து அதிமுகவும் பேச இருக்கின்றது. அக்கட்சியின் சார்பில் ஆர். உதயகுமார் அல்லது வேறொரு யாராவது பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இறுதியில் முதலமைச்சர் இது குறித்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு முதலமைச்சர் ஒரு தீர்வுடன் ஒரு பதிலையும் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.